வணக்கம் மக்களே. காலையிலே 10:30 கிளைமேட் சில்லுன்னு இருக்குங்க. பாருங்களேன், பெங்களூரில் இருக்கேன். அண்ட் ரிட்டன் எங்கே போகிறேன்னா, போயிட்டு குளிச்சுட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு சாப்பிட்டு உடனே கடைன்னு ஓடி வந்து இன்ட்ரூ பேசுகிறேன். எதுக்கு இந்த வீடியோ ஆன் பண்ணேன்னா, கிளைமேட்டை பாருங்கள். மார்னிங் 10:30 மழையும் பெய்யுது, லைட்டாக தூள் போகுது, குழுன்னு இருக்குது. ஆனால் ஆஃப் அண்ட் டிஷர்ட் போட்டிருக்கேன். கடகடன் கேப்போ எடுத்துகிட்டு சரி மார்னிங் ஒரு இன்ட்ரூ பேசுவோம், தூங்கி இருந்துச்சால சரி இன்ட்ரூ பேசுவோம்னு சொல்லிட்டு, அதுவும் இன்றைக்கி வேறு ஸ்பெஷல் வீடியோவா, அதனால் சரி ஓகே கேப் எடுத்து கடகன்னு மேலே போயிருந்து இன்ட்ரூ பேசிட்டு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு இன்ட்ரூ நான் இது போட்டிருக்கேன். கைஸ், நான் போய் குளிச்சுட்டு ரெடியாகிட்டு வந்து பேசுகிறேன். பார்த்தீங்களா அவுட்லுக்கு எப்படி? சரி அதை விடுங்க. இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி அங்கேருந்து சென்னை சென்ட்ரல் போகிறோம். டைட்டில் தம்ப்நெயிலாம் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. எஸ், வந்தே பாரத்தில் தான் நம்ம போகிறோம். மைசூர் வந்தே பாரத் அதில் தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். எனக்கும் ஃபஸ்ட் டைம் தான் நானும் வந்தே பாரத்தில் போகிறோம். ஓப்பனாக சொல்ல ஃபஸ்ட் டைம் வந்தே பாரத்தில் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் நம்ம வ்ளாக் சேனலுக்கும் ஒரு வந்தே பாரத் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் கிளம்பியிருக்கேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல, சென்னைக்கு போகணும். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 12:20 ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு, நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி போகணும். இப்போ வீட்டாண்ட பேசிகிட்டு இருக்கிறேன்னா, அங்கே போனால் இங்கேருந்து பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட்டில் இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் போகணும், சிட்டி சைட் போகணுன்னா கண்டிப்பாக மினிமம் 1 hour ஆகிடும். அங்கே பேசினா உள்ளே போகணும். ஸோ இவ்வளோ வேலை இருக்குது. அதனால தான் இங்கேயே பேசிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்து என்ன வ்ளாக் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்தாச்சு. பார்த்தீங்களா, 1 hour ட்ராவல் கைஸ். மழை செம்ம மழை, கூட்டத்தை பாருங்களேன், கூட்டம், சரியான கூட்டம். நல்லா இருந்துச்சு இந்த வழியாக வரும்போது. அதுவும் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் வந்தே பாரத்தில் போகிறேன். அண்டு மழை சீசன் வேறு, மழையும் பெய்யுது, நல்லாவும் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி ட்ராவல் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். பார்ப்போம் எப்படி போகுது. இந்த லால்பாக் மாதிரி போகாதபடி பார்த்துக்கலாம். பட் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வெளியில் போய்ட்டு அவுட்ரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். அவுட்ரு மீன்ஸ் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் காட்டுறதுக்காக. பட் மழை பாருங்களேன் எப்படி பெய்யுது பாருங்களேன். நினைக்கிறேன் மழை செம்மையாக பெய்யுது கைஸ். இதுதான் மெயினான என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன்.
வந்தோன்னே இங்கே ஒரு செக்கிங் இருக்குது. கேஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் நிற்கிது. ரிட்டன் சென்னைக்கு போகுது. இப்போ பிரேக் ஷேரிங் வேறு, கோயம்புத்தூர் கோவை எக்ஸ்பிரஸ். கேஸ் அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இங்கே வந்துட்டு பிளாட்ஃபார்ம் நம்ம 7 தான் நிற்கும்னு சொன்னாங்க. பட் வந்தே பாரத் வரல. கைஸ் நமக்கு உண்டான கோச் C10, பட் இன்னும் ட்ரெயின் வரல. டைம் பார்த்திங்கன்னா 2:30 ஆகுது, இன்னும் வரல. Passengers, kind attention please. Train number 20608 Vande Bharat from Mysuru to Chennai is shortly arriving to platform number 7. ಮುಚ್ಚುತ್ತಿವೆ. ಭಾರತೀಯ ರೈಲ್ವೆಯು எல்லா சர்வீஸும் நீட் அண்ட் க்ளீன் பக்கா. வந்தவொடனே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வாட்டர் பாட்டில் தந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு டீ பவுடர் அதெல்லாம் தந்தாங்க. டீ பவுடர், டீ, ஸ்நாக்ஸ். பொதுவாக சொன்னால் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே அங்கே போட்டுக்கலாம். அண்ட் ஸ்பீட் லிமிட் வந்து 105, 102 அந்த மாதிரி தான் கவர் ஆகுது. அண்ட் மத்தியான டயத்தில் வந்தீங்கன்னா வெஜ்ஜு, நான்வெஜ் எதுனா ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் லஞ்ச் உங்களுக்கு கிடைக்காது, அதுதான் மெயின். ஓகேங்களா? ஸ்நாக்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்கும், லஞ்ச் எதுவுமே கிடைக்காது. பெங்களூரில் ஏறுறவங்களுக்கு சொல்கிறேன், பெங்களூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வராங்களே மைசூர் ட்ரெயினில், அவங்களுக்கு வந்து லஞ்ச் எதுவுமே இல்லை. மேபி லஞ்ச் ஏதாச்சும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? தென் ஸ்பீட் லிமிட் ஓகே, நீட் அண்ட் க்ளீன் எல்லாமே ஓகே. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் காட்டலாம் தான் பார்த்தேன். பட் நான் ப்ளாக் சேனலில் என் ப்ளாக் சேனலில் நான் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே காட்ட மாட்டேன். அது நான் அதுவே நானே முடிவு பண்ணிட்டேன், காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே முடிவு பண்ணேன். பட் வந்தே பாரத்தில் காட்டலாம் தான் நான் பார்த்தேன். இது இன்னொரு பக்கம் வேணாம் தான் தோச்சு. சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணேன். அண்ட் என் சீட் பக்கத்தில் விண்டோ சீட் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த அண்ணா வந்து கேட்டாங்க, என் சேனல் பார்த்தாங்க அண்ட் அவங்களுக்கு வாட்ச் பண்ணாங்க, நைஸ்ன்னு சொன்னாங்க. அண்ட் எனக்கும் கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. ஓகே பரவாயில்ல, விளாக் பண்ணுறோம், நம்மளுக்கு ஒருத்தவங்க நைஸ் சொல்லியிருக்காங்க அப்படிலாம் இருந்துச்சு. தென் அதே மாதிரி பார்ப்போம், நிறைய காட்டலாம் தான் பார்க்குறேன். பட் வந்து எல்லாருமே விஐபி எப்படி இருப்பாங்க அதே மாதிரி தாங்க. எல்லாருமே சைலண்ட்டாக ஒருத்தவங்க வந்து ஃபோன் வந்து ஸ்பீக்கர், அதாவது வாய்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஓகேங்களா? பாட்டு எதை கேட்டிருக்காங்க, கேட்கும்போது ஒருத்தவங்களுக்கும் வந்து அவங்க போய் கேட்டுட்டாங்க, ஃபோன் கம்மி பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்ட உடனே அதுக்கப்புறம் ஹெல்ப்லைன் நம்பர் கால்லாம் பண்ண போனாங்க. பட் அவங்க தான் வேணான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் இப்போ ரொம்ப விஐபி பயங்கரமாக போகுது ட்ரெயினு. நானே உள்ளே நின்று பேசலாம் தான் பார்த்தேன். பட் நான் பேச அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வெளில நின்று பேசிட்டு இருக்கிறேன். அண்ட் கைஸ், வந்தே பாரத் மைசூர் டு சென்னை சென்ட்ரல் வந்தே பாரத் எங்கூருக்கு வந்து மைசூர் டு சென்னை சென்ட்ரல் வந்தே பாரத் வந்து இனாக்ரேஷன் பண்ணது 11th November 2022.
அண்டு 20 மாதம் கவர் ஆகிருக்கு ஓகேங்களா. 20 மாதம் 20 மந்த்ஸ் கவர் ஆகிருக்கு. நல்லபடியாக நல்லா ஓடிட்டு இருக்குது. அண்ட் அதே மாதிரி 497 கிலோமீட்டர் கவர் ஆகுது ஓகேங்களா. 497 கிலோமீட்டர் 6 hours 30 minutes கவர் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இந்த ட்ரெயினுக்கு 2 ஸ்டாப் தாங்க. கியாசா பெங்களூர், காட்பாடி அண்ட் சென்னை சென்ட்ரல் ஓகேங்களா. ஸோ நல்லபடியாக ரீச் ஆகிடும்னு நம்பிக்கை இருக்குது. பட் பார்ப்போம் ஓகேங்களா. அண்ட் கைஸ் அதே மாதிரி அங்கே இங்கே சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு சிசிடிவி கேமரா, இங்கே ஒரு சிசிடிவி கேமரா அண்ட் இங்கே ஒரு சிசிடிவி கேமரா அண்ட் அதே மாதிரி அந்த என்ட்ரன்ஸுக்கு அங்கே ஒரு சிசிடிவி கேமரா. ஒரு ஐடி கம்பெனிகள் சுற்றி சிசிடிவி கேமரா பார்த்துருப்பீங்க. ஐடி கம்பெனி இருந்தாலும் சரி, இல்லைன்னா பேங்க் அந்த மாதிரி ஓகேங்களா. அதே மாதிரி தான் சுற்றி கேமரா, இங்கே ஒரு கேமரா, இங்கே ஒரு கேமரா, இங்கே ஒரு கேமரா, இங்கே ஒரு கேமரா. கேமரா வித் சென்சார் ஓகேங்களா. கேமரா வித் சென்சார். இப்போ நீங்கள் டோர் லாக் ஆகும் போதுன்னா இந்த சென்சார் மூலிமா இந்த லைட் வந்து ஃபஸ்ட் வீடியோ மீன்ஸ் டோர் க்ளோஸ் பண்ணுற வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்கும்போது அந்த லைட் எவ்வளோ அதே மாதிரி தாங்க. அண்ட் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி, அதான் யாருக்காச்சும் உடம்பு சொல்லி சீரியஸாக இருக்காங்க நினைக்கலாம். அதே மாதிரி இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிரைவர் மூலிமா நீங்கள் பேசலாம். இந்த ஸ்பீக்கர் மூலிமா பேசி அவங்களுக்கு போகும் ஓகேங்களா. இங்கே நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இங்கே டாக்குன்னு லைட் எரியும் ஓகேங்களா. ஸோ அதுதாங்க இங்கே கைஸ். பங்கார்பேட்டு இன்னும் கர்நாடகாவை ஸ்டேட் விட்டு இன்னும் தாண்டவே இல்லை போல். நானும் தாண்டி இருக்கோம் தான் நினச்சேன். பட் பங்கார்பேட்டு இப்போ தான் வந்திருக்கு. போன வாட்டி லால்பாக்லாம் ரொம்ப நேரம் இங்கே தான் நிப்பாட்டினாங்க. அண்ட் இந்த சென்சார் நிறைய இடத்துல தந்திருக்காங்க. அதாவது இந்த எமர்ஜென்சி போர்டு வந்து நிறைய இடத்துல தந்திருக்காங்க. என்ட்ரிலையும் தந்திருக்காங்க, நம்ம உட்காந்துருக்க இடத்துலையும் தந்திருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எமர்ஜென்சினா இது மூலயமா பேசிக்கலாம். கைஸ் சென்சார் டோரு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா திறக்கும். பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்ஜின் பார்க்க முடியாமல் போச்சு. லோக்கோ பைலட்டு ஓட்டுவாங்க பார்த்தீங்களா. அந்த ரிவ்யூ வந்து என்னால் பார்க்க முடியாமல் போச்சு. அடைச்சிருக்காங்க. அந்த இந்த மாதிரி டோர் போட்டு இப்படி அடைச்சிருக்காங்க. பட் நான் அது காட்டலான்னு பார்த்தேன், காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியல. அப்போ நான் கேட்டேன், அலோடு இல்லை, சாரி சார் நாட் அலோடு அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கிட்டேன் கிளம்பி சைலண்ட்டாக வந்துட்டேன் ஓகேங்களா. என் நேரம் போச்சு. கைஸ் சின்ன ஸ்டாப், அதாவது மைசூர் டு சென்னை சென்ட்ரல் 145 கிலோமீட்டர் நெக்ஸ்ட் ஸ்டாப் வர்றதுக்கு. அண்ட் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், அதாவது கிளீனிங் நம்பர்ஸ், ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கூட போடுவாங்க, பார்த்துக்கோங்க. டேட்டுக்கு டைம், ஸ்பீட் 23. அண்ட் கைஸ் ஃபஸ்ட் எய்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எய்ட் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சின்னா ஃபஸ்ட் எய்ட் ஓகேங்களா யூஸ் பண்ணிக்கலாம். டோர் மேலே சாயக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. காஷன் ஃபுல்லாக இது ஃபுல்லாக காஷனு. அதுக்கப்புறம் டோன்ட் புட் ஓப்பனிங், அதாவது கை நீட்டும் போது ஃபோன் தெரியும் அவங்களுக்கு தெரியல, ஃபோன் வெளில காட்டக்கூடாதுன்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க போல் ஓகேங்களா. கீப் டிஸ்டன்ஸ், ஆட்டோமேட்டிக் டோர். அதே மாதிரி நிறையா இருக்குது. ஹெல்ப் த ரயில்வேஸ் ஓகேங்களா, நிறையாவே இருக்குது. ஃபயர் சர்வீஸ் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அதே மாதிரி காஷன் எமர்ஜென்சி, இது எப்படி ஓப்பன் பண்ணுவோம் எமர்ஜென்சி டோர் ஓப்பன் ஆகலைன்னா ஓகேங்களா. அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா C13 வந்து கோச் C13 வந்து ஆட்டோமேட்டிக் டோர் ஒர்க் ஆகலை, க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் அவங்க வந்து ஏதோ ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாங்க. பார்த்தோன்னே அதுக்கப்புறம் அதே ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த ஆட்டோமேட்டிக் டோர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்படி இப்படி தான் ஆட்டோமேட்டிக் டோர்ஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போகும். ஆல்ரெடி நான் தேஜாஸ் எக்ஸ்பிரஸில் ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ராவல் பண்ணியிருக்கேன். திண்டுக்கல் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி உடஞ்சிருக்கு, ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் ஒர்க் ஆகலை. பட் பேட்ரி, அதாவது இந்த சர்வீஸ் வந்து நல்லா போகுது, சூப்பராக போகுது. எப்படி வந்தே பாரத்தில் ஓடுதோ அதே மாதிரி தேஜாஸ் எக்ஸ்பிரஸில் ஓடுது. LHP கோட் ஏற்ற மாதிரி இது வேறு டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிலலாம் இருக்கும்ல அந்த மாதிரி டஸ்ட்பின்ஸ் இதெல்லாம். அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் ஓகேங்களா. ஒரு ரெஸ்ட் ரூம் மீன்ஸ் ஒரு கோச்சுக்கு 2 ரெஸ்ட் ரூம் இருக்காங்க. ICF LHP அந்த மாதிரி கிடையாது. அந்த டோருக்கு ஒரு ரெஸ்ட் ரூம், இந்த டோருக்கு ரெஸ்ட் ரூம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு கோச்சில் ஒரு ரெஸ்ட் ரூம் தான், 2 ரெஸ்ட் ரூம் இருக்கும். இந்த பக்கம் இருக்கும், இந்த ஆப்போசிட் இருக்கும். ஏன் அந்த மாதிரி தந்துருக்காங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து பேட்ரி
இல்லை ஓகேங்களா. அதாவது பேண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோச் இல்லை, செப்பரேட்டாக இப்படி வச்சுருக்காங்க. டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸ், தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் தான் நீங்கள் ட்ரை பண்ணிடுறீங்க. பட் நான் வந்து நானே சொல்கிறேன், நானே காட்டுறேன் உங்களுக்கு ஓகேங்களா. இந்த பக்கம் ஒரு ரெஸ்ட் ரூமு, இந்த பக்கம் ஒரு ரெஸ்ட் ரூமா, அண்ட் இது ஃபுல்லாக பேண்ட்ரி சர்வீஸ் ஓகேங்களா. என்ட்ரன்ஸ்லேயே இப்படி இருக்கும், அண்ட் இப்படி வந்தீங்கன்னா பேண்ட்ரி சர்வீஸ், அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் பிளேட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஸோ நீட் அண்ட் குட். அங்கே க்ளீனர்ஸும் அப்பப்போ க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ கோச் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே போயிடுவாங்க. ஸோ நீட் அண்ட் குட் தான், கரெக்டாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க வந்தே பாரத். அண்ட் தேஜாஸ் எக்ஸ்பிரஸில் கூட அடிக்கடி இப்படி க்ளீன் பண்ண மாட்டாங்க, அவங்களும் எப்பாச்சும் தான் க்ளீன் பண்ணுவாங்க. பட் வந்தே பாரத்தில் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சூப்பரில். கைஸ் பார்த்தீங்கன்னா அவள் தான் இப்போ நான் உட்கார போகிறேன். போயிட்டு சீட்டில் போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் காட்பாடி வந்தோடனே உங்களுக்கு மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் இன்ஜின் ரிவ்யூ எல்லாமே காமிச்சாச்சு. ஏதாச்சும் காமிக்கலைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ப்ரோ இதை காட்டல ப்ரோ நீங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் ரெஸ்ட்ரூம்ஸ் நான் காட்டலை, பட் நான் ரெஸ்ட்ரூம்ஸ் காட்ட மாட்டேன் சொன்னேன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரெஸ்ட்ரூம் காட்ட மாட்டேன். அதை இந்த வீடியோவில் தான் இப்போ சொல்கிறேன் ஓகேங்களா. உங்களுக்கு டவுட் வந்துருக்கும் லால்பாக் எக்ஸ்பிரஸில் ஏன்டா ரெஸ்ட்ரூம் காட்டலான்னு பார்த்துருப்பீங்க. நான் இதில் காட்டலை, நான் எதுவுமே காட்ட மாட்டேன் ஓகேங்களா. புது ட்ரெயின், அதாவது இன்றைக்கி ஒரு புது ட்ரெயின் விட்டுருக்காங்க, இனாகரேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் நான் போய் போகிறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், காட்ட வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டைமில் தான் நான் காட்டுவேன் ஓகேங்களா. கைஸ் ஸ்டேஷன் உள்ளே ஃபாஸ்ட்டாக போகிறாங்க கைஸ், செம்மையாக இருக்குது இந்த ரிவ்யூ பார்க்க. கைஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரெயின் ரொம்ப டிலேடாக இருக்குது. 5:51 தான் வந்திருக்கு எனக்கு ட்ரெயின், ஏன்னு தெரியல. கரெக்டாக நடுவில் வந்து ஸ்லோ பண்ணாங்க ஜோலார்பேட். अच्छा मेरा ब्लॉग பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து யதார்த்தமாக வந்து ப்ளாக் பண்ணிட்டு போய் ஒரு பேண்ட்ரி ஸ்டாஃப் பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே உங்கள் சேனல் நேம் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். அவங்களும் வாண்டடாக கேட்டாங்க, அதுவும் ஹிந்தியில் பேசினாங்க. சரி ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிட்டு என் மேரா சேனல் அப்படின்னேன், என் மேரா ப்ளாக் சேனல் அப்படின்னு சொன்னேன். சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, வந்தே பாரத்தில் கூட எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக பேசினாங்க. இந்த ஸ்டாஃப் பேண்ட்ரி ஸ்டாஃப் வந்து குட் லக், அதான் குட் லக், கீப் டாக்கிங் அப்படிலாம் சொன்னாங்க. 2 பேரும் நீங்கள் இதே வார்த்தை தான் சொன்னாங்க. கண்டிப்பாக பண்ணுங்கள் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஒருத்தர் சொன்னாங்க சூப்பராக பண்ணுறீங்க, பண்ணுங்கள், கீப் டாக்கிங்னாங்க. இப்போ பேண்ட்ரி ஸ்டாஃப் கூட சொல்கிறாங்க. 2 பேர் இன்றைக்கி மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த யூடியூப் சேனல் வந்துச்சாலே அப்படியே கிளப்புது. அண்ட் அதே மாதிரி காய்ச்சி இப்போ வந்து காட்பாடி தாண்டி ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. நான் அதான் சொல்கிறேன், ஜோலார்பேட் நடுவில் டிலே ஆயிடுச்சுன்னு. இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்க்கிறோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து சென்னை சென்ட்ரல் தான். அண்ட் பார்ப்போம், நம்ம அரக்கோணம் தாண்டின உடனே முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுப்போம், நடுவில் ஸ்டாப் காட்டுவோம். லால்பாகில் காட்டாதபடி இன்றைக்கி காட்டுவோம் நம்ம.
டிக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து 6 o'clock இல்லைனா 6:20க்கு அதாவது காட்பாடி தாண்டினோடனே உங்களுக்கு ஒரு டீ ப்ரொவைட் பண்ணுவாங்க. டீ காஃபி ப்ரொவைட் பண்ணுவாங்க. மசாலா டீ கூட இருக்குது, ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் டிக்கெட் ஃபேர் எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு 955 rupees ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் சார்ஜ் ஈஸி வந்து 1850 rupees ஆகிடுது. அண்ட் அதே மாதிரி மைசூர்லேருந்து சென்னைக்கு போனோம்னா 1380 rupees ஆகுது. சேர் காரில் மட்டும் எக்ஸிக்யூட்டிவ் சேர் அதாவது ஈஸி வந்து 2500 rupees ஆகுது. கரெக்டாக இருக்கும். நம்ம வந்தாச்சு. இப்போ தான் ஸ்டேஷன் ஸ்கிப் ஆகுது. கைஸ் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஸ்கிப்பிங் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக ஷார்ப்பாக 6:30க்கு அரக்கோணம் வந்துருச்சு. 5 நிமிஷம் தான் டிலே. கரெக்டாக அரக்கோணம் வந்து 6:25 வர ட்ரெயின் வந்து 6:30க்கே வந்துருச்சு. அண்ட் அதே மாதிரி ஒன்ஸ் போலீஸ் ரவுண்ட்ஸ் இருக்காங்க, 2 பேர் போலீஸ் ரவுண்ட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா எங்கள் போலீஸ்கிட்ட கூட சொல்லிக்கலாம். அவங்க உங்களை ஃபேஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அண்ட் இந்த போர்டில் வந்து உங்கள் கோச் நேம், அதுக்கப்புறம் டோஸ் அதை பற்றி காஷன் போடுவாங்க. அண்ட் ரெஸ்ட் ரூம் வந்து எம்டியாக இருக்கா பிஸியாக இருக்கான்னு அதில் ரெட் கலர் வந்துச்சுன்னா பிஸியாக இருக்குன்னு அர்த்தம், க்ரீன் ஆச்சுன்னா எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் கிலோமீட்ரு ஸ்பீட் கரெக்ஷன் கூட போடுவாங்க. இந்த ட்ரெயினில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தந்திருக்காங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஃபுட் ரெஸ்ட், கிளிக் 1 கிளிக், செகண்ட் கிளிக் அந்த மாதிரி. ஓகேங்களா? உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபுட் ரெஸ்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி பிஸ்கட், சிப்ஸ் ஹோல்டர் அண்ட் ஃபுட் டேபிள் ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு அண்ட் ஈஸியாகவும் இருக்குது மாட்டுறதுக்கு. சீட்டு கீழே உங்களுக்கு சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அண்ட் கைஸ் ஃபைனலாக வந்தே பாரத் vlog முடிச்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வந்தே பாரத்தில் 2 பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்காங்க. அதுவும் பெரிய விஷயம். நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதுவும் பெரிய விஷயம். எனக்கு தான் ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருக்கு. பட் உங்களுக்கு நான் வீடியோ போடுறதுனால மற்றவங்களுக்கு நல்லா உங்களுக்கும் ஒரு மோட்டிவேட் ஆகும். உங்களுக்கு பற்றி எப்படி போகணும், எப்படி ட்ரெயினில் ஏறணும், அதாவது ட்ரெயினில் எப்படி இந்த ஊருக்கு போனால் எந்த ட்ரெயினில் ஏறணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த நான் வந்து vlogல நிறையா கவர் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிங்க, வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம vlog சேனலில் வீடியோஸ் வந்து கொஞ்சம் டிலே தான் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து எனக்கும் கொஞ்சம் ஸ்டடீஸ் ஒர்க் இருக்குது.
தட் நான் ஸ்டடீஸ் கான்சன்ட்ரேட் பண்ணும், vlog-ம் கான்சன்ட்ரேட் பண்ணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் vlog கொஞ்சம் டிலேயாக வரும். அண்ட் நெக்ஸ்ட் vlog-ல் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் பாய் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வந்தே பாரத் வீடியோ எனக்கும் நல்லா இருந்துச்சு. வீடியோ பார்க்கும்போது இப்போ தான் நான் எடிட் பண்ணியே முடிச்சிட்டேன். ஓகே, ஃபைனல் வீடியோ போட்டுடலாம். நான் எடிட் பண்ணும்போது தான் நோட்டீஸ் பண்ணேன் சென்ட்ரலில் ட்ரெயின் எத்தனை மணிக்கு வந்ததுன்னு கூட நான் அது கூட எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால தான் நான் இந்த விஷயத்தை அதாவது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ட்ரெயின் எத்தனை மணிக்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்வான்ஸ் 7:15க்கு வந்துச்சு. 7:20க்கு வர ட்ரெயின் 7:15, 5 நிமிஷம் அட்வான்ஸாக வந்திருக்கு. பட் எவ்வளோ ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரக்கோணம் தாண்டினோடனே அரக்கோணம் ஸ்டேஷனில் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது அரக்கோணம் மெயின் ஷெட்டாண்டு வந்தோடனே கொஞ்சம் ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க, சரியான ஃபாஸ்ட்டுங்க. அடிச்சு தூக்கிட்டான் வண்டியை போட்டு விரட்டிட்டான். செம்ம ஃபாஸ்ட்டுங்க, எதிர்பார்க்காத அளவுக்கு ஃபாஸ்ட்டு. நோட் பண்ணானா தெரில, 124, 125 கவர் பண்ணோம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாங்க. நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ ஃபாஸ்ட்டு. அட்வான்ஸாகவே வந்துட்டான். ஆவடி எல்லாம் பிளாஸ்ட்டு, சரியான பிளாஸ்ட்டுங்க. சொல்லப்போனால் ஒர்த்துங்க. ஆனால் இந்த ட்ரெயினில் நம்ம எவ்வளோ சென்னைக்கு லேட்டாக வருவோம். நான் கண்டிப்பாக எதிர்பார்த்தேன். ஜோலார்பேட் வந்தோடனே நான் கண்டிப்பாக எதிர்பார்த்தேன் என்னதுன்னா இந்த மாதிரி ட்ரெயின் லேட்டாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். பட் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக ஃபாஸ்ட்டாகவே வந்திருக்கு. ஏன்னா ஜோலார்பேட் அன்றைக்கி அங்கேயே நிப்பாட்டினோடனே ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப ஸ்லோவாக க்ராஸ் பண்ணோடனே காட்பாடி ரொம்ப நேரம் நிப்பாட்டினா. ரொம்ப நேரம் இல்லை, 1 நிமிஷத்துல நிப்பாட்டினோடனே 1 நிமிஷம் 2 நிமிஷம் நிப்பாட்டினோடனே கிளம்பினோடனே காட்பாடியை கொஞ்சம் தூரம் ஸ்லோவாக போனோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டு, அதுலேருந்து ஃபாஸ்ட் பண்ணால் அதுக்கப்புறம் அரக்கோணம் அந்த ஸ்டேஷனை ஃபாஸ்ட் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான். சரியான ஃபாஸ்ட்டுங்க. ஆனால் சொல்ல போனால் ட்ரெயின் ஒத்துங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கேப்பு செட் ஆகாது. நம்மளுக்கு கேப் போட மாட்டோம். ஓகேங்களா, கேப் செட் ஆகுதுல்ல, கேப் போட மாட்டோம். பிகாஸ் ஹேர் க்ரோத் ஆகிடும். நல்லா தெரியுதான் நீங்கள் உங்களுக்கு. அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ பார்க்கும்போது எடிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சு ஓகே டிலே நான் இந்த விஷயம்லாம் சொல்லலை. அதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பட் எது இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா, நான் இங்கே ஒரு போஸ்ட் ஆட் பண்ணுறேன் பாருங்களேன். அண்ட் இது பார்த்தீங்களா, என்னடா இது புதுசாக இனாகிரேஷன் ஏதோ இன்விடேஷன் கொடுத்த மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு பார்க்காதீங்க. கன்ஃபார்ம் அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. நான் அப்ளை பண்ணேன். நிறைய யூடியூபர்ஸ், நவீன் ப்ரோ, ட்ராவல் வித் அரவிந்த்ராஜ், ஸோ இவங்கெல்லாம் நிறைய யூடியூபர்ஸ்ன்னு சொல்லாமல் நிறைய யூடியூபர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் நானும் சேர்ந்து அப்ளை பண்ண உடனே எனக்கும் கன்ஃபார்ம் ஆச்சு. நான் என்னமோ நினச்சி கன்ஃபார்ம் ஆகாது, நம்மளுக்கெல்லாம் 1000 சப்ஸ்கிரைப் கூட வரல, வெறும் 300 சப்ஸ்கிரைப் தான் வந்திருக்கு, கன்ஃபார்ம் ஆகாது. நானே சும்மா சரி ஓகே லக்கில் இருந்தால் நம்ம சான்ஸ் கிடச்சா நமக்கு போட்டு பார்ப்போம், நம்ம லக்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டு அப்ளை பண்ணது பார்த்தா எனக்கு காலையில், அதாவது இன்னைக்கு காலையில் அப்ளை பண்ணேன்னா எனக்கு ஈவினிங் தான் வந்துச்சு. நான் காலையில் ஒரு 8:30 மணிக்கோ 8 மணிக்கோ அப்ளை பண்ணேன். ஓகேங்களா. ஈவினிங் ஒரு 6 o'clock 6:30 போல் வந்துருச்சு. வந்தோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க இது பார்த்தோடனே. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ சத்யவேலன் சார். ஸோ அண்ட் தேங்க்யூ நம்ம ஏரியா டிஜிட்டல் அண்ட் தேங்க்யூ ஸ்க்ரீன் மீடியா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க இந்த நோட்டீஸ் பார்க்கும்போது. எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. கரெக்டாக 24th ஆகஸ்ட் நடக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம மீட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கூடிய சீக்கிரம் இன்னொரு vlog புதுசாக வரப்போகுது. அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் இந்த நோட்டீஸ் பார்த்தவங்களுக்கு மறக்காமல் சேர்ந்துருங்க. நான் கரெக்டாக ஆகஸ்ட் 1 தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகேங்களா. சரி ஓகே, ஆகஸ்ட் 24 கரெக்டாக போட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 1 நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆகஸ்ட் 24 கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெருமையாகிடுச்சு. பட் எது இருந்தாலும் இந்த நோட்டீஸ் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக சந்தோஷம் தாங்க, நிஜமாக சொல்கிறேன். அண்ட் பார்த்தவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, சேருங்க. அண்ட் ஃபங்க்ஷன் பார்க்கணும் வாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் கைஸ், பாய்.